ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சசிகா ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 பொருள்களை வச்சு ரொம்பவே சூப்பரான, சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான சத்து மாவு, குழந்தைங்களுக்கு கொடுக்குற சத்து மாவு ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சொல்கிற பொருள்களை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கம்பு 1/4 கிலோ, ராகி 1/4 கிலோ, சம்பா கோதுமை 1/4 கிலோ, பாசிப்பயிறு 1/4 கிலோ, பொரிகடலை 1/4 கிலோ, புழுங்கல் அரிசி 200 கிராம், முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், சுக்கு 25 கிராம். நான் சொன்ன அளவுகளை பொருட்களை எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கம்பெல்லாம் வறுக்கும்போது நல்லா வாசனை வருங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கோங்க. சுக்குலாம் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்தாலும் ஓகே தான். ஆனால் ஒன்று கண்டிப்பாக தோல் நீக்கிட்டு தாங்க சேர்க்கணும். ஒவ்வொன்றா வறுத்து இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் பொழுது அதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சூடுலாம் சீக்கிரம் காயும். நான் இன்றைக்கி சத்து மாவில் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். அதாவது சாப்பாட்டு அரிசி. நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி இல்லைனா வரகரிசி, சாமை, இந்த மாதிரி எந்த அரிசி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அது எல்லாமே ரொம்பவே ஹெல்தி தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். சொன்ன குவான்டிட்டியில் கண்டிப்பாக சத்து மாவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்திங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வாங்கி அதில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேங்க. என் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் சூப்பரான டெய்லி யூஸ் பண்ணுற குழம்பு மசால் பொடி எல்லா வீடியோவும் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.